அப்படியா தேவி? அப்படி இருந்தது தேவி. தேவி ஆசாயா எனக்கு வாழ்த்து அரண்மனையில் இருந்து வந்தவுடனே வந்தன வழியோடு சென்றிருக்கிறாய். என்னுடைய காலத்தில் வந்தபடியா நீ எப்படி இருக்காங்க தெரியுமா? அரண்மனையை பார்த்தால் இந்த கோவிலில் என்ன இருக்கு? கல்லை வைத்து கடவுள் என்று வழிபட்டு கடவுள் என்று சொல்லக்கூடிய சாமி என்று வழிபடுகிறோம். எந்த கோயிலுக்கு சென்னாலும் சரி விளக்கெறியணுமா? விளக்கெறியாத கோயில சாமி கும்பிடுறது தொழுகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இல்லாத வீடு இருந்து போறது சிரமம். கண்டிப்பா பெண்கள் இல்லாத வீடு இருந்து போறது சிரமம். அதே போல் இல்லறத்தில் இருந்து நல்லறவை இல்லறத்தில் இன்ப ஜோதியாக பெண்களை பார்த்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஆடாக இருந்தா கணவன் மனைவி இருந்தா கணவன் மனைவி கஷ்டம் கண்டிப்பாக இதை பெற்ற தாய் தந்தை பெற்ற தாய் தந்தை சொல்லலாம். அப்படி இருந்தோம் இல்லறத்தில் பதியாக கூடிய நான் அழைச்சவர்களே இந்த அம்மனுடைய அருளை பெற்றோம் என்னுடைய அருளை பெற்றோம் இருக்கிறார் என்று ஆசீர்வாதம். என்ன வார்த்தை கேட்கிறாய்? கிடையாது கேட்கலாம்.
ஒரு ஆலயத்துக்கு ஒரு குடவிளக்கு இருக்க வேண்டும். அந்த குடவிளக்கு அந்த ஆலயத்துக்கு ஒரு அளவு. அதே போல மானத்துக்கு ஏற்ற ஒரு மண்விளக்கு போடக்கூடாதா? பெண்ணை வைத்து அந்த ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கும். அதே போல மனைவியால் வர வேண்டாம் வர வேண்டும் என்று அப்படி மனைவியால் வர வேண்டும் என்னாதான் தேவி கனகவல்லி வர வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கிறாயே என்ன சமாச்சாரம்? நான் மனைவியாகப்பட்டதும் ஒட்டி ஒருவர்களாக பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னடா மனைவியாகப்பட்டது நம்மள இடத்தில் கேள்வி கேட்கிறான் என்று அதுக்கு பதில் கொடுக்காமல் அமைதியாக இருக்கிறாயா? இல்ல தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிறையா? தெரியாமல் அமைதியாக இருக்கிறாயா? மன்னா தேவி கனகவல்லி வர வேண்டும் என்று ஆசை பாசமா அழைத்து விட்டு பேசிவிட்டு அரசாட்சி செல்வியாயே. இந்த திருத்தருடைய முகமாகப்பட்டது சூரிய பிரகாசம் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது ஒரு தடாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளத்தில் பார்த்தால் தாமரை மலராகப்பட்டது மலர்ந்து கொண்டிருக்கும். அதை கண்ணால பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நம்ம தாமரை மலர். அந்த தாமரை மலரை அறுத்து தனி மீது போட்டால் காலை நேரத்தில் தக 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 என்று எரிந்து கொண்டு வரக்கூடிய சூரியனை ஒளிப்பட்டு அந்த அறுத்து போட்ட மலராகப்பட்டது வாடி வந்து இருக்கு சுவாமி. அதே போல சிரித்து முகமாக இருக்கக்கூடிய திருமுகமாகப்பட்டது இங்க தினத்தில் வாடி வந்து இருக்கிறது. பேசுகிறே நாம என்று கேட்கிறாயே தேவி. எல்லாம் என்று சொல்லும் தேவி.
ஒரு கணவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் கத்திய மனைவியாக மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் என்றால் மாநிலத்தை பெருமாள் அப்படி மனைவிடத்திலே சொல்லவே நம்மளுக்கோ திருமணமாகி பல வருடமாகிறது. ஐயோ ஒன்று கட்டவில்லை. Baby!
நாட்டு மக்கள் எல்லாம் நாட்டை ஆண்டு என்ன பயிர் இருக்கிறது நாமல் பிள்ளைகளே மக்கள் எல்லாம் இருவாறு நாட்டில் இருக்கக்கூடிய என்னை போல் இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவர்கள் ஒரு பெண்ணில் ஒரு பெண் எவ்வாறு பேசுகிறார் தெரியுமா? எப்படி ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை இல்லை என்று ஒரு பெண்ணில் ஒரு பெண்களாக கேவலமாக சாமி பட்டி மரணி என்று வார்த்தையாகப்பட்டதை பேசிக் கொண்டிருக்கிறதா? அந்த வார்த்தையாகப்பட்டது உன்னிடத்தில் சொன்னால் மனதாகப்பட்டது ஒன்று போய்விடும் என்று நான் சொல்லாத மறுத்து வைத்தேன் சாமி. கொட்டி மரணி என்று நம்மளை இழிவாக பேசினார் தேவி. தேவி நம்மளை பிள்ளையெல்லாம் பாவிகள் பாவிகள் என்று சொல்லி இந்த மக்கள் நாட்டினுடைய மக்கள் எல்லாம் நம்மளை இழிவாக பேசுவதை விட நாளை இருந்தால் இருப்பதற்கு ஒரு கடமைகத்தை பிள்ளைகள் வேண்டும். உன்னை கொட்டி மரணி என்று பேசினார்கள். என்ன பயன் கண்டிருக்கிறேன். நாம் இருப்பதை விட இறந்து விடுவதே மேடு. நீ இப்ப அக்னி என்று சொல்லக்கூடிய அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் அல்லவா? அக்காடி பகவான் தற்கொலை செய்கிற போது தனிமையாக பேசுகிறார். நாம் வாழ்வை விட இறந்து விடலாம் என்று நினைத்து அக்னி நினைத்தவனே யாரு அசுரர் வாக்கு வைக்கிறதா? ஏனென்றால் அக்னி மூட்டி இறங்கக்கூடிய நேரத்தில் குழந்தை இல்லாமல் இருந்தால் இடம் கிடையாது. குழந்தை இல்லாமல் இருந்ததையானால் சொர்க்கத்திலும் விட கிடையாது. ஆமா, அதனாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் கைல மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கோரி தவம் இருந்தால் எங்களுடைய இஷ்ட குழந்தையும் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை கோரி உங்கள் இஷ்ட குழந்தை உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிட்டும். அதன் பிறகு நாட்டை ஆளலாம். அப்படியா தேவி? தர்மமே தலை காக்க தக்க சமயத்தில் உயிர்க்கும் என்று பெரியவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் செய்த தர்மமோ தெரியவில்லை, இல்லை என்னுடைய தாய் தந்தையார் செய்த தர்மமோ தெரியவில்லை. என்ற தினத்தில் அசுரர் வாக்கு உழைத்திருக்கிறது. சிவபெருமனை கோரி தவம் செய்ய செல்லலாம் தேவி. பழையப்பாப்பாறை சேர்ந்த காவேரி கவுண்டர் ஐயா பணம் கொடுத்திருக்கிறார். ஆமா, யாருல கொடுத்தாரு தெரியுமா? தன் மகன் என்று சொல்லக்கூடிய மணிவன். ஆமா, அதாவது ஆம்பு பூ பூக்க அள்ளி துவட்டார் போல கொங்கையர் சனம் என்று சொல்லக்கூடிய சுவைத்தரம் என்று குழந்தையை பார்க்க, குழந்தை தாய் முகத்தை நோக்க, தாய் என் முகத்தை நோக்க, நான் உன் முகத்தை நோக்கினேன் என்று
அருங்கவி புலவர் வந்து குமர சக்கரவர்த்தி என்று கேட்டாரா? ஆமா. அந்த குமர சக்கரவர்த்தி சொன்னாரா, அன்று நாள் வந்ததில்லை, இன்று நாள் அருங்கவி புலவா போய் இன்று நாள் வந்திருக்கிறாள், என்னிடத்துல ஒண்ணும் கிடையாது, என் தலையை அறுத்து நான் கொடுக்கிறேன், என் தம்பி இடத்துல வெற்றிலே உண்டானால் தகுந்த பொருளை கொடுப்பார், உன் வறுமை போட்டிக் கொள் என்று சொன்னாரா? எப்படி தெரியுமா? ஒரு பூசெடி நட்டு வைத்தால் பூ பூக்கும், கண்டிப்பா அந்த பூ எடுத்து நம்ம தலையில வைக்கலாம் என்று சொல்லி நினைப்பார்கள் பெண்கள். அந்த பூ பூக்கக்கூடிய நேரத்தில் தாய் என்று சொல்லக்கூடியது ஓராம்புள்ளே ஊட்டி வளர்த்தா தன் புள்ளை தானா வளரும் என்று சொல்றாங்க. ஓராம்புள் என்பது கிடையாது, நம்ம கட்டுங்க பாரு மனைவி, கண்டிப்பா அவள் ஓராம்புள்ளை, அவள் வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தை நம்ம பிள்ளை, கண்டிப்பா. ஏன்னா மனைவிக்கு தகுந்த பொருளை கொடுத்தா தான் அந்த குழந்தை வந்து சத்தா வளரும், கண்டிப்பா. அந்த தாயானவளுக்கு அந்த அருங்கவி புலவர் வந்து தகுந்த பொருளை கொடுக்க சாப்பாடு கொடுக்க கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் இல்லை, பால் இல்லாத காலத்து அந்த பொங்கையில சனத்தை வந்து சப்பிசா பால் வரல. ஏன்னா அந்த தாய் சாப்பாடு சாப்பிட்டா மட்டும்தான் பால் வரும், கண்டிப்பா. ஏன்னா பார்த்தோடனே பால் வரல உடனே வந்து தாய் முகத்தை அந்த குழந்தை பார்த்துச்சா. அந்த அம்மா வந்து என்ன நினைச்சிச்சு, நம் கணவரை நமக்கு வந்து தகுந்த சாப்பாடு கொடுத்திருந்தா நம்ம குழந்தைக்கு பால் நம்ம கொடுத்திருக்கலாம். அப்படி என்று அந்த தாயானவர் என்ன செஞ்சாங்க, கணவரோட முகத்தை பார்த்தாங்களா. இவர் என்ன செஞ்சாரு, அருங்கவி புலவரை வந்து குமர சக்கரவர்த்தி முகத்தை பார்த்தாராம். எனக்கு வறுமை, எனக்கு முடிந்த உதவி செய்யுங்க அப்படின்னு. அப்ப சொன்னாரா, ஏய் அன்று நாளையில் நான் வந்து சொத்து சுகம் காசு பணத்தோட வாழ்ந்தேன், இன்று தினத்துல நான் ஒண்ணும் இல்லை, ஆனா இன்று தினத்துல வந்திருக்கிறேன், என் தம்பிக்கு எனக்கு விபத்து இருக்கிறது, என்ன சண்டை, என் அண்ணனை யாரு கொலை செய்து கழுத்தறுத்து குழந்தை கையில கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வேணுன்ற பொருளை நான் கொடுக்கிறேன் அப்படி என்று குமர சக்கரவர்த்தி தம்பி சொன்னாராம். அப்படி என்ன செஞ்சாரு, தன் தலையை அறுத்து தாம்பல கட்டுல அருங்கவி புலவரத்துல கொடுத்தார். கொடுத்த உடனே குமர சக்கரவர்த்தி தம்பி இடத்துல கொடுத்து ஏதோ பொருளை வாங்கி அந்த குழந்தை வளர்த்தார். அதே போல காவேரி ஐயா கவன்று அவன் மகன் இறந்து இறைவனிடம் சேர்ந்தபடியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சிறு வயதிலே வளர்த்து வாழ ஊட்டி சோறு ஊட்டி மால் மீது தோடு கட்டி வடிவதை துறவழக்கி வளர்த்து வாழிட செய்து இறந்து இறைவனிடம் சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பணத்தை கொடுத்திருக்கிறார். இரவு நேரத்தில் இருந்தாலும் அவரை கொடுக்கப்பட்ட பணமாகப்பட்டது அவர் எங்கே சென்றாலும் இறந்த ஆயுதம் சிறந்த செல்வம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட சுபோதயம் துரை அண்ணா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா சகோதரர்கள் குடும்பத்துல சண்டை எப்படி வேணாலும் சண்டை வரலாம், கண்டிப்பா. சண்டை என்பது யாருக்கு வேணாலும் சண்டை, குடும்பத்தில் வரலாம், அண்ணன் யாருக்கு வேணாலும் சண்டை வரலாம். சண்டை என்பது வேற. இந்த சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்த கடவுளுக்கு சமமாகப்பட்டது. அன்னார் கொடுத்திருக்கிறாரு. குரு என்று சொல்லக்கூடிய தம்பி குருராஜி அண்ணன் அண்ணன் இறந்திருக்கிறாரு. அண்ணன் இறந்தாரு என்று சொல்லி மன வருத்தத்தோட பணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் இறந்து இறைவனிடம் சேர வேண்டும் என்று சொல்லி பணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் எங்கே சென்றாலும் இவரோட ஏதோ ஒரு குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அவரோட கொடுக்கப்பட்ட பணம் நாடு மன்றத்துக்கு சுபோதயம் அரும்ப மைத்தனாக விளங்கும் தட்டுக்கண்ணிலே சேர்ந்த கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். ஒன்றில் உபசரித்தாலும் உண்ணாம சென்றால் கோடி புண்ணியம். எப்படி தெரியுமா, சில வீட்டுக்கு நம்ம விருந்தாலே போவோம், ஒரு முறை எப்படி போனாலுமே சாப்பாடு கூப்பிடுவோம். சாப்பாடு கூப்பிடுற விதமே வேற. எப்படி தெரியுமா, வா சாப்பிடு வா சாப்பிடுன்னு போய் சாப்பிட்டா நமக்கு ஒரு புண்ணியமே கிடையாது. சாப்பிடாம சென்றால் நமக்கு கோடி புண்ணியம். அப்படி ஒன்றில் உபசாரம் சென்றால் நமக்கு கோடி புண்ணியம் சொல்லி கோவிந்தராஜையா மைத்ராஜ மட்டும் பணம் கொடுத்திருக்கிறார். மலையூர் ஸ்ரீ ராமர் நாடே குழுமேல பணம் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எங்க இருந்தாலும் நம்ம நாடகங்களை மென்மேல வளர வேண்டும் என்று ஆசீர்வாதம் பெற்று அவருடைய பணமாகப்பட்டது நம்ம நாடகம் நடத்துகிறாங்க. சுபோதயம் சுரக்காப்பட்டியை சேர்ந்த முருகனையா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார்.
முடிய கவுண்டர் அவர்களும் பாட்டி ராஜாமா மேல பணம் கொடுத்திருக்கிறார்கள். அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மென்மேல வளர வேண்டும் என்று ஆண்டவரோட அருள் பெற்று இருக்க சுகமா வாழ வேண்டும் என்று வாழ்த்திருக்கிறோம். சுபோதயம்